எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு போலீஸ் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு வந்து தூக்கில் தொங்குறாரு. அப்புறம் பார்த்தா அவரை சுற்றி சில பேர் உட்காந்துருக்காங்க. அதாவது அவரை ஃபோர்ஸ் பண்ணி தூக்கில் தொங்க வச்சிருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்கே ஒரு பஸ் வந்து நிற்க, அதில் யாரோ ஒருத்தர் செயினை திருடிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோட என்ட்ரி வருது. அவர் பேர் ஹரி. அவர் ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆகி இப்போதான் புதுசாக சார்ஜ் எடுத்திருக்காரு. அவர் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. அப்புறம் ஒரு செயின் அடகு வைக்கிறப்ப அது கவரிங் செயின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனை வருது. ஆனா செயினோட சொந்தக்காரர் வந்து என் ஒய்ஃப் ஆபரேஷனுக்காக செயின் அடமான வைக்க வந்தேன், ஆனா அதை இப்ப மாத்தி வச்சுட்டு கவரிங்னு சொல்லி என் மேல பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு பஸ் கண்டக்டர். அது அவரோட பொண்ணோட செயின். அவர் பொண்ணு கிட்ட கேட்டா அந்த செயின் தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்றா. ஆனா அது பொய், உண்மை என்னன்னு சொல்லு அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோ கேட்டோன்னே அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அதுல வந்த பிரச்சனைனாலதான் அப்படி செயின் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதனாலதான் நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ அந்த ஒரிஜினல் செயினை எங்க அடகு வச்சிருக்காங்க அப்படின்னு செக் பண்ண சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தா அது கூட இன்னும் 2 செயினை வச்சிருக்காங்க. அடுத்து அந்த செயின்களோட டீடைல்ஸ் செக் பண்ணா ஒன்னு ஜோசப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வாங்கின செயின். படத்தோட ஆரம்பத்தில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டார்ல, அது அவரு தான். இன்னொரு செயினோட டீடைல்ஸை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோட ஹையர் ஆபீசரு அந்த டீடைல்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணி ட்ரைனிங்க்கு அனுப்ப ட்ரை பண்றாரு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த கேஸை விசாரிக்காம போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் ஆஃபீஸரை பார்த்து கத்திட்டு வர்றாரு. இப்ப கட் பண்ணா கவரிங் செயின் முதல்ல ஒரு கேஸ் வந்துச்சுல, அந்த கண்டக்டரோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா. ஏன்னா ஹீரோ அந்த பொண்ணை விசாரிக்கணும், அதனால ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதனாலதான் அவர் தூக்கு போட்டு செத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்ம ஹீரோ மேல பழிய போடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ அவர்கிட்ட இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்ப அந்த பொண்ணு தூக்குல தொங்குறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு பழசுலாம் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தா தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்ட ஒருத்தனை ஹீரோ பிடிச்சிருப்பாரு. அப்பதான் அவரோட பொண்ணுகிட்ட அவங்க தப்பா நடந்துகிட்டு வீடியோ எடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிய வருது. அந்த கோவத்துல ஹீரோனை அடிச்சே கொன்னுறாரு. ஆனா அந்த பழிய தாமஸ் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா. இப்ப என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டது காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி ஹீரோட ஒய்ஃப் வந்து ஹீரோ திட்டுறாங்க. இப்ப இந்த தற்கொலையை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்துருது. இப்ப ஹீரோ மனநிலை பாதிக்கப்பட்டதுனால ஒய்ஃப் அவனை விட்டு பிரிஞ்சுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி மனநிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த பொண்ணோட லைஃபும் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அடுத்து ஹீரோவுக்காக ஒத்துக்கிட்டு ஒருத்தர் உள்ள போனார்ல, அந்த தாமஸ் வீட்டுக்கு 3 பசங்க அப்புறம் 2 பொண்ணுங்க வந்து நாங்க உங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களால அப்ப வர முடியல, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா அவங்க விசாரிக்கலாம் வரல. இவங்க அசந்த நேரம் பார்த்தா அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்னு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அவங்களோட கேங்ல ஒருத்தன் அந்த பையனை தாமஸ் தான் கொலை பண்ணான்னு நினைச்சுக்கிட்டு வந்து பழி வாங்கியிருக்காங்க. உண்மையாவே யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிறது லேட்டரா தான் அவங்களுக்கு தெரியுது. இப்ப நம்ம ஹீரோ அவங்க பழி வாங்கணும்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதே நேரம் அவங்களாம் யார் அப்படி நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும்போது ஒரு துணி கடையில மிஸ் ஆன செயினை வச்சு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு. அதுவும் இல்லாம படத்தோட ஆரம்பத்தில் ஜோசப்னு ஒரு இன்ஸ்பெக்டர் தூக்குல தொங்கினார்ல, அது கூட ஒரு வெல் பிளான்டு மர்டர் தான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப ஹீரோ அவங்க எல்லாருமே பெங்களூர்ல இருக்காங்கன்னு சொல்லி அவங்களை தேடி பெங்களூருக்கு போறாரு. விசாரணை அந்த ஜோசப் அப்படிங்கிற அந்த இன்ஸ்பெக்டர் கேஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அந்த கேங்ல இருந்த ஒரு பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணி துரத்தும் போது அவ அந்த இடத்துல இறந்துடுறா. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் ஜோசப் வந்து ஒரு நல்ல ஆள் இல்லைன்னு தெரியுது. என்னன்னு பார்த்தா அவர் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ஒரு பஸ்ல சில பேர் ட்ரக் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வர இவர் அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த 3 பேத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதுல 2 பேர் பொண்ணுங்க. அது இல்லாம ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த பஸ் கண்டக்டர் அடிச்சதுனால அவருக்கு காயம் வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாங்க. இப்ப இந்த 3 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போன அந்த இன்ஸ்பெக்டர் ஜோசப் அந்த 2 பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. இப்ப இதுக்கு காரணமான அந்த பஸ் கண்டக்டர் பொண்ணு அப்புறம் அந்த ஜோசப்போட பொண்ணு இவங்க வேணும்னு ட்ரக்ஸ் கொடுத்து பழி வாங்குறாங்க. இப்ப அந்த கண்டக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல என் நகை கவரிங்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பார்ல, அவருதான் அவரு. இப்ப இங்க தான் இன்னொரு ட்விஸ்ட் வருது. அது என்னன்னா அதே பஸ்ல தான் ஹீரோட ஒய்ஃபும் அதாவது நம்ம ஹீரோயினும் வந்திருப்பாங்க. அவங்க தான் முதல்ல அந்த ட்ரக் யூஸ் பண்ற பசங்களை பார்த்து பப்ளிக் பிளேஸ்ல ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. அதுல தான் கண்டக்டர் உள்ள வந்திருப்பாரு. இப்ப அவர் அவனுக்கு அடிச்சதுனால தான் அது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி அங்க ஜோசப் வந்திருப்பாரு. இப்ப ஹீரோட பொண்ணு தூக்குல தொங்குனாங்கல்ல, அதுக்கும் இவனுங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி கதையை கரெக்டா கொண்டு வந்து லிங்க் பண்றாங்க. இப்ப அடுத்து நம்ம ஹீரோ அவனுங்களை தேட போற நேரத்துல அவனுங்க ஹீரோவை பழி வாங்குறதுக்காக ஹீரோயின் இப்ப தங்கியிருக்காங்கல்ல அவங்களோட அப்பாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயினோட அப்பாவை கொண்டுறானுங்க. அதுவும் இல்லாம ஹீரோயின் ஹீரோட சின்ன பொண்ணி அவனுங்க பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இது தெரிஞ்ச ஹீரோ அங்க போய் தன்னோட ஒய்ஃபையும் அந்த சின்ன பொண்ணையும் காப்பாத்துறாரு. இப்ப எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ
கூட சேர்ந்து வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் தான். ஒரு அடகு வச்ச செயின்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த திரைக்கதையை கொண்டு வந்து பஸ்ல நடந்த சம்பவத்தோட லிங்க் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுல ஒரு லாஜிக் பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பெரிய சம்பவம் பஸ்ல நடந்திருக்கு, இதை ஏன் ஹீரோயின் ஹீரோ கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படிங்கறதா அது. மற்றபடி உங்களுக்குலாம் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.